ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ரீசெண்டாக வந்துட்டு நான் பார்த்த நிறைய ஸ்கின் கேர் ட்ரெண்ட்ஸ் அண்ட் மேக்கப் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிஜமாலுமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒர்க் ஆகாதுன்றது தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயம், பட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அதை ட்ரை பண்ணுறீங்க. என்கிட்டயுமே வந்துட்டு ட்ரை பண்ண சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் தேவையா இல்லையா, நான் அதெல்லாம் பண்ணுறேன் ஏன் இல்லைனா பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்ற எல்லா ரீசன்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக இருந்துச்சுன்னா நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நான் போடுறேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிற அந்த ஒரு டாபிக் வந்து ஆல் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நேச்சுரல் கிடையாது அப்படின்றது தான். ஸோ இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம். அண்ட் இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அது நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. நான் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாகவும் சொல்லிடுறேன். ஸோ எல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுமே நேச்சுரல் கிடையாது. அண்ட் அது எல்லாமே உங்கள் ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுன்றது எந்த கேரண்டியும் கிடையாது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து மார்க்கெட் பண்ணும்போது அது ரொம்ப நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட மார்க்கெட் பண்ணுறாங்க. ஆனால் அது இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கெமிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப கெட்டது, நேச்சுரலாக ரொம்ப நல்லது, அது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சுகர் வந்துட்டு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸில் வர்றதுன்ற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறமா வந்து கடலை மாவு எல்லாமே. பட் தயிர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு செட் ஆகாது. ஸோ அது ஜஸ்ட் பிகாஸ் அது நேச்சுரல்ன்றதுனாலே அதில் எந்த கெமிக்கல்ஸும் போடலன்றதுக்காகவே அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்போவே பார்த்து உஷாராக தான் வந்து வாங்கி போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை விட கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்கின்னுக்கு செட் ஆகாது அப்படின்ற எந்த ஒரு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோ இல்லைனா ஒரு இண்டிகேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்களாம் நினச்சி அது போடுற ஒரு விஷயம். ஜஸ்ட் பை சீயிங் வீடியோஸ், நாங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்ன்றதுக்கும் அது நல்லதுன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்ற நாலேஜாவது அந்த பேக்கேஜிங்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணலாம், அது உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஏன்னா அவங்க ஆயில் ஸ்கின்னுக்கு தனியாக மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க, ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக வந்து மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட்னு எடுக்கிறப்போ அப்படி கிடையாது. கடலை மாவுன்றது ஆயில் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பட் அதுவே ட்ரை ஸ்கின் பீப்புள் போட்டிங்கன்னா இன்னும் உங்கள் ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும், இன்னும் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தா அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். அதே மாதிரி ஆலோவேரா ரொம்ப ஹைப்டான ப்ராடக்ட். ஆனால் அதுவுமே சில பேருக்கு சுத்தமாக செட் ஆகாது. ரெட்னஸ்லாம் அவங்க ஸ்கின்னுக்குள்ள வந்து வரும். ஸோ அது நேச்சுரல் அப்படின்றதுனால அது செட் ஆகுன்றது இல்லை. ஸோ செகண்ட் ஒன் வந்து கொலாஜன் க்ரீம்ஸ் பற்றி. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த கொலாஜன் க்ரீம்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. லைக் கொலாஜன் வந்து நீங்கள் அந்த க்ரீம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க அந்த கொலாஜன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொலாஜன்றது வந்து ஒன்றுமே இல்லை, அது வந்து உங்கள் ஸ்கின்னோட அந்த டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு ஒன்ஸ் இன் வைல் வந்து அது ஒரு மாதிரி ரிப்ளனிஷ் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஓல்ட் ஸ்கின்ஸ் போயிட்டு நியூ ஸ்கின்ஸ் வந்து ஸ்கின் செல்ஸ் வந்து வெளியில் வரும். அதுதான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கின் இன்க்ரீடியன்ட் தான் கொலாஜன். ஸோ அதுதான் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கிறது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது அந்த கொலாஜன் தான். பட் அது ஏஜ் போக போக ஒரு 20ஸ்லாம் தாண்டும் போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து கம்மியாகும். பட் அது விசிபிளாக உங்களுக்கு தெரியாது. பட் 30ஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் 40ஸ்லாம் நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம். லைக் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து ஏஜ் ஆகும், ஒரு மாதிரி சாகி ஆகுறதுலாம். ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொலாஜன் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன், அது ஒரு மித் தான். ஏன்னா கொலாஜன்றது வந்து ஒரு டீப் லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின்ல இருக்கிற ஒரு விஷயம். ஓகேவா, அது வந்து ஒரு ஸ்கின் ஒரு மேலே நீங்கள் வந்து ஒரு க்ரீமை வந்து அப்ளை பண்ணுறதுனால அது வந்து ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. அண்ட் அது வந்துட்டு ஸ்கின் உள்ளே வந்து சுரக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்குன்னு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணாதான் அவங்க எந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் கூட கொலாஜன்லாம் வந்து போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப்பாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு க்ரீம்லேயே வந்து அதை சப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மித் தான். மேபி நீங்கள் நிறைய வந்து நெட்டில் கூட நீங்கள் பாருங்கள். லைக் ஜென்ரலாக நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை பற்றி நான் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அதிலே நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க கொலாஜன் க்ரீம்ஸ் வந்து ஒரு மித் தான். அதில் வந்து வேறு ஏதாவது லைக் இந்த ஒரு ஸ்கின் கன்சர்னுக்காக நீங்கள் ஒரு க்ரீம் போடுறீங்கன்னா அது ஒர்க் ஆகலாம். பட் ஆன் த ஹோல் ஸ்கின்னுக்கே வந்து ஒரு க்ரீம் இருக்குது, அது போட்டால் உங்கள் ஸ்கின் எல்லாமே மாயமாக மாறிடும், உங்களுடைய ஏஜிங்கே அப்படியே ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது தெரியல. அண்ட் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த சர்வேஸில் அது ஒர்க் ஆகும்னு போடல. மேபி உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா சொல்லுங்கள், நான் அந்த சர்வே லிங்க்ஸ்லாம் வந்து கீழே போடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்குமே ஒரு ஐடியா இருக்கும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்றது. ஸோ தேர்ட் வந்துட்டு இது நிறைய பேர் மேபி என் கூட டிஸ்அக்ரி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், வைட்டமின் இ கேப்சியூல்ஸ். நான் இந்த சைடில் இமேஜ் போடுறேன் பாருங்கள். இந்த கேப்சியூல்ஸ் வந்து நானே பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பிளண்டர். அதை வந்து கட் பண்ணுறது, அதை ஆலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணி அங்கங்கே அப்ளை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டா நம்ம ஸ்கின் வந்து சரியாயிடும் அப்படின்றது. வைட்டமின் கேப்சியூல்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து நம்ம ஸ்கின் மேலே டாப்பிக்கெல்லாம் போடும்போது ஒர்க்கே ஆகாது. அப்படி ஒர்க் ஆக வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை உங்களை சில பேருக்கு ஒர்க் ஆனால் வெல் அண்ட் குட். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது நீங்கள் தொடும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கூட நான் இமேஜ் கிடச்ச சைடில் ஆட் பண்ணுறேன். அது ரொம்ப திக்கான ஒரு ஆயில். ஸோ அதை வந்துட்டு நைட்டில்
நைட்டில் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து தூங்கும் போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒர்க்கே ஆகாது. நான் காலேஜ் டைம்ஸில் அதெல்லாம் நான் பண்ணேன். லைக் நைட் அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தா க்ளோயிங் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். மார்னிங் எழுந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின் அந்த டைமில் க்ளோயிங்காக தான் தெரியும். அதுக்காக அது நமக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு அர்த்தமே கிடையாது. ஸோ வைட்டமின் கேப்சூல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டெர்ம் கிட்ட கன்சிடர் பண்ணிவிட்டு இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணாமல் விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து ஹேருக்கு போட்டால் நல்லது, அது வந்து எனக்கு இப்போ ஆக்னேஸ் வந்திருக்கு நான் இங்கே போட்டால் நல்லது அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ வைட்டமின் கேப்சூல்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மித் தான். அது இப்படி ஒர்க் ஆகுது அப்படி ஒர்க் ஆகுதுன்றது. அது ஒரு வேளை உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சுன்னா வெல் அண்ட் குட். பட் ஆகலை அப்படின்னா அதை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்கின் கண்டிஷன்ஸை இன்னும் ஒர்ஸ் ஆகாதீங்கன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது SPF மேக்கப் அண்ட் SPF சீரம்ஸ். இது எனக்கு தெரியல இந்த ட்ரெண்ட் வந்து எங்கேருந்து வந்தது அண்ட் இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து SPF மேக்கப் லைக் வந்து இந்த சீரம் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து SPF இருக்குது அப்படின்றது. ஃபவுண்டேஷன்ன்றது வந்து நீங்கள் 1 டாட் ஒரு 2 டாட்ஸ் மேபி ஒரு கம்பல்ஷனில் போனால் கூட அப்படியே பயங்கர க்ளோயாக இருக்கணும், அப்படியே ஒரு மாதிரி பேக்டாக உங்கள் ஸ்கின் இருக்கணும்னா கூட ஒரு 5 ட்ராப் போடுவீங்க. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா பேய் மாதிரி தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா வந்துட்டு சன்ஸ்க்ரீன்ன்றது வந்து 2 ஃபிங்கர் ரூல். இந்த ஒரு ஃபிங்கர் ஃபுல்லாக போட்டால் தான் உங்கள் ஃபேஸ்க்கே அது கரெக்டாக இருக்கும். நெக்குக்கு நீங்கள் தனியாக 3rd ஃபிங்கர் போகணுன்றது தான் நான் எப்போயுமே சொல்வேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனில் யூஸ் பண்ணால் இது தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை, அதுவே உங்களுக்கு ஒரு லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் ஆகுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூபிடிட்டி தான். அது ஒர்க் ஆகாது. அது அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து SPF சீரம்ஸ்ன்றது வந்து ஒரு மாதிரி லைட் ஒரு மாதிரி கூசி டெக்ஸ்டரில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுல, தொட்டோடனே அது அப்படியே ரன் ஆகும். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்ல எந்த அளவுக்கு போய் செட்டில் டவுன் ஆகும் அண்ட் அது எந்த அளவுக்கு செட்டில் டவுன் ஆகாது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்ன்றது எனக்கு தெரியல. சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு திக் டெக்ஸ்டரில் தான் இருக்கும். அப்போ தான் அது உங்கள் ஸ்கின்ல அந்த ஒரு லேயரை கரெக்டாக ஃபார்ம் பண்ணும், அந்த சன்னில் வந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சீரம்ஸ் மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன் இல்லைனா ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. ஸ்ப்ரே வந்து பாடி சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அண்ட் SPF பவுடர்ஸும் இருக்குது. வேணா நீங்கள் சொல்லுங்கள். அது நான் ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். அது எப்படி கம்பேரிட்டிவ்லி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஆனால் டு பி ஹானஸ்ட் எதுவுமே வந்துட்டு ஒரு க்ரீம் நீங்கள் போடுற அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ SPF மேக்கப் அண்ட் SPF சீரம்ஸ்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டி ஸ்கேம்னு தான் நான் சொல்லுவேன். அது நிஜமாக வந்துட்டு ஒரு க்ரீம் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் பார்ட் 1 ஆஃப் ஃபேக் ஸ்கின் கேர் ஒரு மேக்கப் ட்ரெண்ட்ஸில் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம். உங்களுக்கு இதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க ஒரு நான் பார்த்ததுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது எதாவது இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இன்னும் எப்படி சில ஸ்கின் கேர் ட்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் ஆகும் நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணுமா வேணாமான்ற ஒரு டீப் நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நான் இன்னொன்று சொல்லின்னு நினைக்கிறேன், என்னோட ஒரு லாஸ்ட் வீடியோலையுமே வந்துட்டு எனக்கு இங்கே வந்து ஆக்னே வந்திருந்தது அண்ட் இப்போ பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஆக்னே இருக்குது. அதுக்கு என்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் டவுன் பண்ணியிருக்கீங்க ஒரு வீடியோவில் அண்ட் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்லையும் DM பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் இவ்வளோ ப்ராடக்ட் சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்குமே வந்து இந்த மாதிரிலாம் வருது, ஸோ நீங்கள் சொல்கிறத நம்பணுமா இல்லைன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை அந்த கமெண்ட் இன்னும் இருக்குது அப்படின்னா நான் வந்து சைடு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒரு நீங்கள் யோசிக்க கூட செய்யலாம், அது தப்பு கிடையாது. பட் நான் எண்ட் ஆஃப் த டே சொல்லிடுறேன், எனக்கு ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸை நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மோர் ஓவர் இது வந்து ஒரு ஸ்கின், இது வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஆர்கன். இது ஓகேவா, உங்கள் கை கால் மாதிரி ஸ்கின்னுன்றது ஒரு ஆர்கன். ஸோ அது எப்பயுமே பிக்சர் பர்ஃபெக்டாக ரொம்ப கிளியராக ஒர்க் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்ட்ரஸ்க்கு இருக்க மாதிரி ஸ்கின் நமக்கு இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கிற மெடிக்கேஷன்ஸ் அதுக்கு அவங்க மெனக்கிடுற விஷயங்கள் வேறு. பட் நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கும்போது நான் வந்துட்டு வெளியில் போவேன், என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது, நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே நான் நிறைய டர்ட்லாம் பார்க்குறேன், என்னோடய ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறும்போது என்னோடய ஸ்கின் அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ நான் சொல்கிற ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தானே தவிர்த்து எதுவுமே ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். இந்த சீரம் போட்டால் லைஃப் டைமுக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதுவுமே ஒரு மித் தான். ஸோ அதுவுமே இந்த வீடியோவை நான் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இது வந்திருக்கு அப்படின்னா இது எப்படி போக்குறதுக்குன்றதுக்கானது தான் நம்ம பண்ணுறது, ஸ்கின் கேர் பண்ணுறது. ஓகே, ஸோ பண்ணால் அது வந்து கண்டிப்பாக போயிடும் அப்படின்றது தான் என்னோட கான்செப்ட். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye guys and thank you.